கிரேக்க சாம்ராஜ்யம் 163 ஆண்டுகள் பூமியை ஆளுகை செய்தது. இரும்பினாலான கால்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? இரும்பினாலான கால்கள் பூமியெங்கும் ஆளுகை செய்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை சதித்திட்டம் போட்டு வீழ்த்திய ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் எல்லா தேசத்தையும் நொறுக்கி தகர்த்து போட்டு உலகையே ஆளுகை செய்தது. அதைத்தான் வேதாகமம் 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் என்று வேதாகமம் கூறுகிறது. வேத வசனம் முன்னுரைத்தபடி இரும்பு எப்படி எல்லாவற்றையும் நொறுக்குகிறதோ அதே போல ரோமராஜ்யம் ஒடுக்குகிறவர்களாகவும் அடக்குகிறவர்களாகவும் அதிக வரி வசூலிக்கிறவர்களாகவும் கடுமையான தண்டனை கொடுக்கிறவர்களாகவும் இருந்தனர். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது இந்த ராஜ்யம் தான் ஆளுகை செய்தது. சுமார் 646 ஆண்டுகள் உலகை ஆளுகை செய்தது. இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? உலகை ஆளுகை செய்ய போகும் கடைசி சாம்ராஜ்யம் எது? அர்த்தத்துக்காக காத்திருப்போம். இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பாதங்களில் 2 விதமான பொருட்கள் கலந்திருக்கிறது. ஒன்று இரும்பு, மற்றொன்று களிமண். இரும்பு என்பது ரோம சாம்ராஜ்யத்தை, ரோம அரசாங்கத்தை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். ரோம சாம்ராஜ்யம்தான் இவ்வுலகை ஆளுகை செய்ய போகும் கடைசி சாம்ராஜ்யம். ஆனால் ரோம அரசாங்கமும் ரோம சாம்ராஜ்யமும் இம்முறை தனிச்சையாக அல்ல, களிமண்ணோடு சேர்ந்து உலகை ஆளப்போகிறது. களிமண் என்பது எதை குறிக்கிறது? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. களிமண் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளையும் திருச்சபையும் குறிக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் களிமண் என்ற வார்த்தைக்கு மைரி கிளே என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. மைரி கிளே என்றால் கெட்ட அசுத்தமான களிமண் என்று அர்த்தம். அப்படி என்றால் இங்கே பாதத்தில் குறிப்பிடப்பட்ட களிமண் என்பது போலியான சத்தியத்தையும் கள்ள போதகர்களையும் பொய்யான திருச்சபையும் குறிக்கிறது. இரும்பும் களிமண்ணுமான பாதம் ரோம அரசாங்கமும் பொய்யான திருச்சபையும் இணைந்து சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது என்று வேதாகமம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. ரோம அரசாங்கமும் பொய்யான திருச்சபையும் இணைந்து விட்டதா? எப்பொழுது என்று கேட்கிறீர்களா? சரித்திரம் சொல்கிறேன். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் கிறிஸ்தவ மதம் காட்டுத்தீ போல் உலகமெங்கும் பரவி கொண்டிருந்தது. அதை தடுக்க அப்பொழுது இருந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த தொடங்கியது. ஆனால் அவர்களை துன்பப்படுத்த இயேசுவை நம்புகிறவர்கள் எண்ணிக்கை நாடெங்கும் நாள்தோறும் பரவிற்று. இப்படி பரவி கொண்டிருந்த வேளையில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற ரோம அரசன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். கிபி 321இல் கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவ மதத்தையும் ஏற்றுக்கொண்டான். அதன் பின் ரோமா அரசாங்கமே கிறிஸ்தவ திருச்சபையோடு சற்றே இணைந்தது. ஆனால் சில வருடங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோம அரசாங்கம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வேதத்தின் எழுத்துக்களையும் மாற்றி புதுமையான பொய்யான திருச்சபையையும் போலியான சத்தியத்தையும் உருவாக்கிற்று. அதற்கு முன் இல்லாத விக்கிரக ஆராதனை திருச்சபைக்கு உள்ளே வந்தது. அதற்கு முன் இல்லாத தெளிப்பு ஞானஸ்நானமும் குழந்தை ஞானஸ்நானமும் உள்ளே வந்தது. அதற்கு முன் இல்லாத கிறிஸ்துமஸ் தாத்தாவும் பண்டிகைகளும் திருச்சபைக்கு உள்ளே வந்தது. ரோம அரசாங்கமும் பொய்யான சத்தியம் கொண்ட திருச்சபையும் உலகை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. திருச்சபையின் போலியான சத்தியத்தை எடுத்து கூறினால் உயிரோடு எரித்து விடுவார்கள், இல்லை உபத்திரவப்படுத்தி மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். இப்படித்தான் பல லட்சக்கணக்கான நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுதும் மறைமுகமாக ரோம அரசாங்கமும் அதன் பொய்யான திருச்சபையும் தான் உலகையே ஆளுகை செய்கிறது. இதுவே உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யம். இவ்வுலகத்தில் தோன்றின அனைத்து ராஜ்யத்தின் பின்னாக செயல்பட்டது சாத்தான் தான். அதனால்தான் அவனை வேதாகமம் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கிறது. கைகளினால் பெயர்க்கப்படாத கல் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? அது கிறிஸ்துவின் அழியாத ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த கல் கிறிஸ்துவே என்று வேதமும் கூறுகிறது. எவ்வளவு ராஜ்யங்கள் உலகத்தில் வந்து போனாலும் இறுதியாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமே. வேதாகமம் சொன்னபடியே
பாபிலோன் ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. வேதாகமம் சொன்னபடியே மேதிய பெர்ஷிய ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. பூமியெல்லாம் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொன்னபடியே கிரேக்க ராஜ்யம் உலகை ஆளுகை செய்தது. வேதம் சொன்னபடியே இரும்பை போல நொறுக்கி போடும் ரோம ராஜ்யம் ஆளுகை செய்தது. வேதம் சொன்னபடியே ரோம சாம்ராஜ்யமும் பொய்யான திருச்சபையும் உலகை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டு நிறைவேறியது என்றால், பின்பு எவராலும் அழிக்க முடியாத கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பூமிக்கு வரும் என்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு சத்தியம்! அவர் ராஜாதி ராஜாவாய் எக்காலம் துணிக்க தூதர்களுடன் கண்கள் யாவும் காணும்படியா மிகுந்த பிரகாசத்தோடு திரும்பி வருவார். பாவத்திலிருந்து மீட்க முதல் முறை இவ்வுலகத்திற்கு இரட்சகராய் வந்தார். பாவ உலகத்திலிருந்து மீட்க இப்பொழுது ராஜாவாய் 2ஆம் முறை வரப்போகிறார். சாத்தானின் அதிகாரத்தினால் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாக காணப்படுகிறதா? நீதி செய்து நிந்தையை அனுபவிக்கிறீர்களா? உண்மையாயிருந்து உபத்திரவப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம், நிச்சயமாக முடிவு உண்டு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவரை மட்டும் நம்பி அவருக்காக காத்திருங்கள். அவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். இன்றைக்கு நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம்: உலகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருமா? எங்கள் உள்ளத்தில் உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். அப்பொழுதே உம்முடைய குணத்தை முற்றிலும் பிரதிபலிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்தில் வரும்போது அடியாரை நினைத்தருளும் என்பதே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.